ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹப்சானல் கிச்சன் டெலிஸ். இன்னைக்கு நம்ம பேச்சுலர்ஸ்க்கான ஸ்பெஷல் ரெசிபி தான் சொல்லணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் குழம்பு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த சிக்கன் குழம்பு பாத்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கர்ல தான் நம்ம செய்ய போறோம். ஸோ இந்த குழம்புக்கு கீ ரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு சரியான காம்போங்க. பேச்சுலர்ஸ் மட்டும் இல்லாம பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாவே செய்யலாங்க. நீங்க நான் சொல்ற மெத்தட ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா ரொம்ப குயிக்கா மட்டும் இல்லங்க, செம்ம டேஸ்டியாவும் நம்ம செஞ்சிடலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு 1 kg சிக்கன் வாங்கிருந்தேன். சோ இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சத்தூள் போட்டு தயிரும் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி பிரஷர் குக்கர் வச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து ரைஸ் பிரான் ஆயில் ஆட் பண்ணி தான் நம்ம குக் பண்ண போறோம். சோ 4 டேபிள் ஸ்பூன் பாத்தீங்கன்னா ரைஸ் பிரான் ஆயில் ஆட் பண்ணிருக்கேன். ஸ்பைசஸ் ஆட் பண்ணிட்டு மீடியம் சைஸ்ல 2 ஆனியன் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஆக்சுவலா ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து ஆனியன் ஆட் பண்ணணும். இந்த குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க, ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிடலாம். இதுலயே வந்து நம்ம 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்கோம். பச்சை மிளகா மீன்ஸ் பழுத்த பச்சை மிளகா சேர்த்திருக்கோம். அந்த மாதிரி நம்ம சேர்த்திருக்க ஆனியன் இருக்கு பாருங்க, நல்லா வதங்கி வரணும். சோ அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்க வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணி செய்யும் போது பழுத்த பச்சை மிளகா ஆட் பண்ணி செஞ்சீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. டைம் ட்ரை பண்ணி பாருங்க. மீடியம் சைஸ்ல நல்ல பழுத்த தக்காளியா 2 தக்காளி நம்ம சேர்த்திருக்கோம். சோ அதே நம்ம கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது ரொம்ப குயிக்காவே வதங்கிடுங்க. இதோட நம்ம கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுல என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம்னா நம்ம கறி லீவ்ஸ் சேர்த்திருக்கோம்ல, சோ அது வந்து நல்ல டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கும்ல, அது 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு வந்து கவுச்சி ஸ்மெல் அதிகமா இருக்காதுங்க. நான் சிக்கன்ல வந்து சமயத்துல நமக்கு கவுச்சி ஸ்மெல் அதிகமா இருக்கும். சோ வாஷ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு தான் நம்ம வாஷ் பண்ணிருக்கோம். நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். மிளகாய் தூள் பாத்தீங்கன்னா 2 டீஸ்பூன் ஃபுல்லா சேர்த்திருக்கேன். ஆனா கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு இது கரெக்டா இருந்துச்சு. இப்போ வந்து ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தாங்க மசாலா ஆட் பண்ணணும். சில பேர் எல்லாம் நினைக்கலாம் பிரஷர் குக்கர்ல செய்யறதுனால சிக்கன் வந்து உடஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா கிடையாதுங்க. வந்து சரியான பக்குவத்துல செஞ்சேன்னா சிக்கன் குழம்பு வந்து பர்ஃபெக்டாவே செஞ்சிடலாங்க பிரஷர் குக்கர்லயே. இப்போ வந்து மல்லி புதினா சேர்த்துக்கலாம். மல்லி புதினா சேர்த்துக்கும் போது இன்னொரு நல்ல பிளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. இப்போ வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 150 கிராம் கர்ட் ஆட் பண்ணிருக்கேன். சிக்கன் குழம்புக்கு நம்ம வந்து கர்ட் கொஞ்சம் அதிகமா தாங்க ஆட் பண்ணணும், இல்லைன்னா அந்த கவுச்சி ஸ்மெல் இருக்கும். சோ அதனாலதான் சொல்றேன். 2 டீஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கிட்டோம். சோ பாருங்க, இந்த கிரேவி ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி ஃபுல்லா சிக்கனையும் ஆட் பண்ணிட்டு ஃபுல்லாத்தையும் மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்படி ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு கையளவு சின்ன வெங்காயம் எடுத்து பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அதை குறைன்னு அரைச்சி எடுத்திருக்கேன் நானு. அதை நம்ம சேர்த்துக்கலாம். குழம்புன்னு செய்யும் போது சின்ன வெங்காயம்னா மஸ்ட் சேர்க்கணுங்க, அப்பதாங்க டேஸ்ட் நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா இது மாதிரி லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எப்பவுமே நம்ம குழம்பு செய்யும் போது பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. சோ இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம மல்லித்தூள் சேர்த்திருக்கோம். சின்ன டீஸ்பூனால ஒரு 4 டீஸ்பூன் ஃபுல்லா சேர்த்திருக்கேன். நம்ம வந்து பெரிய டேபிள் ஸ்பூனால போட்டோம்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்ட கூட கரெக்டா இருக்குங்க. டீஸ்பூன் ஃபுல்லா வந்து நம்ம ஜீரகத்தூள் சேர்த்திருக்கோம். மிளகுத்தூள் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன்